நிகழ்ச்சி அந்த போறேன். தர்ஷன், சிவகாசி, சென்னை. எதுக்கு வந்திருக்கீங்க? மே 18 வந்திருக்கோம். சரி, இங்க என்ன நிகழ்ச்சி நடக்குது தெரியுமா? என்ன பண்ண போறோம்? எதுக்காக? சீமான் ஐயா வந்தா காசுலாம பிடிக்கலாம். அதுதான் வந்து சீமான் ஐயா வந்தா காசுலாம பிடிக்கலாம். என் பேர் சஞ்சனா ஸ்ரீ. நான் இப்போ 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு போகிறேன். எனக்கு சீமான் மாமா வந்து எனக்கு இலவசமாக கல்வி, மருத்துவம், காற்று, நல்ல தூய்மையான நீர் கொடுக்குறாரு. எனக்கு அவர் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா எனக்கு கல்வி எல்லாமே கற்றுக் கொடுப்பாரு. இலவசமும் மருத்துவம் சொல்லி கொடுப்பாரு. என் பேர் ஹரியான். நான் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து வருகிறேன். 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். சீமான் பேப்பாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க சொந்தக்காரங்க 2 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. அதனால சாமி கும்பிட்டுக்காக வந்திருக்கேன். பிற தமிழர்களுக்காக சீமான் பெரியப்பா குரல் கொடுக்கிறார். அதனால எனக்கு மிகவும் பிடிக்கும். என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் சிவகாசி சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன். என் பேர் விக்னேஷ்குமார். நான் கொத்தனார் வேலை பார்க்குறேன். வருஷம் மே 18 இருக்கட்டும், நவம்பர் 27 இருக்கட்டும், மற்ற எந்த மாடு கலந்துக்கிறோமோ இல்லையோ இது ரெண்டுக்கும் கண்டிப்பான முறையில் கலந்துக்கிட்டே ஆகும். ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சி எதற்காக தமிழ்நாட்டிற்கு மொத்த அரசியலுக்கும் தேவை அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தற்சார்பு பொருளாதாரம் ஒன்று பேசுது. அதுபோல் மனிதர்களுக்கான, இங்கே எல்லா பேரும் அரசியல்லாம் மனிதர்களுக்கு மட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. நாய், நரி, பூனை, மாடு, மைனா எல்லா பேருக்கும் உலக உயிர் அனைத்துக்குமானது நாம் தமிழர் கட்சி. அதற்காக நாம் தமிழர் கட்சி கண்டிப்பான முறையில் தேவை. எல்லாரும் நடிகர் பார்த்து திரைக்கவர்ச்சியில் விலகி போகலாம். ஆனால் அவங்க யாருக்குமே தெரிய மாட்டுது. மலையை பற்றி பேசும்போது, மண்ணை பற்றி பேசும்போது, கடலை பற்றி பேசும்போது, தண்ணியை பற்றி பேசும்போது நகைச்சு கேலி பண்ணுறாங்க. ஆனால் அது நகைப்பு கேலி பண்ணுறதுக்கு உண்டானது கிடையாது. அது ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்போ மலையை பற்றி ஏன் அண்ணன் பேசுகிறாருன்னா, மலையிலேருந்து அருவியிலேருந்து ஆறுலேருந்து தான் ஏரி, குளம், குட்டை, கண்மாய், கிணறு எல்லாம் அதுலேருந்து தான் தண்ணி வருது. அதுலேருந்து தான் நம்ம எடுத்து விவசாயம் பண்ணுறோம். இதுதான் அந்த உணவு சுழற்சி முறையில் இதுதான் வரும். அதுபோல் ஆடு, மாடு இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அதாவது புல்ல ஆடு மாடு திம்போம், ஆடு மாடை நம்ம திம்போம். இதுதான் உணவு சங்கிலி. இதை பேசுகிறதா நாம் தமிழர் கட்சி. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சி இந்த திருநீதி அது இதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. திருநீதிக்கு நான் ஒரே ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நான் என் பிள்ளைக்கு வந்து சிலம்பம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சிலம்பம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க கிட்ட போய் சிலம்பம் கற்றுக் கொடுக்குற வாத்தியார்கிட்ட போய் என் பிள்ளைய போய் சேர்க்க சொல்லும் போது எடுத்துனே அவங்ககிட்ட என்ன கொடுக்கணும் அப்படின்னா, தட்டில் பழம், மாலை, பணம், குருதட்சணை மாதிரி பணம் இதெல்லாம் வச்சு அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, என் பிள்ளைக்கு நல்லபடியாக அந்த சிலம்பங்கிற அறிவை கற்றுக் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக அவங்க கொடுக்குற குருதட்சணை. அதுபோல் அண்ணன் சீமான் அண்ணன் வந்து புவியியல், அறிவியல், அரசியல், உலக அரசியல், சுற்றுச்சூழல், தற்சார்பு பொருளாதாரம் இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு. ஒன்றை சொல்லிக் கொடுக்குற தமிழ், ஆங்கிலம் இது ஒன்றை சொல்லிக் கொடுக்குற ஒரு இதுக்கே நம்ம பணம் கொடுக்கும்போது ஏன் இதுக்கு கொடுக்கக்கூடாது? ரெண்டாவது, அண்ணன் ஒன்று இந்த பணத்தை வாங்கி அவர் சொந்த செலவுக்கு பண்ண போகிறது இல்லை, சொந்த செலவு பண்ணுறது இல்லை. அண்ணன் அதை வாங்கி, அதாவது திருநீதிக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கி மக்களுக்காக போராடுறது தான் திருநீதிக்கான ஒரு நோக்கமே. திமுகல இருந்து எல்லா கட்சிகளும் அந்த காலத்துல திருநீதியை வச்சுதான் கட்சி தொடங்கப்பட்டது. இப்பயும் அதுபடி தான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த வரிசையில இருந்து நாங்களும் வந்திருக்கிறோம். திருநீதி வச்சுதான் கட்சி நடத்த முடிகிற அளவுக்கு இருக்குது. இன்னொன்னு, எங்ககிட்ட போய் பணக்காரங்கிட்ட காசு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க சொல்லலை. ஆனா அவங்களுக்கு சாதகமா பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். இதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக தான் அண்ணன் திருநீதி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது சில பேர் பிச்சை, ஏளனம் அப்படி இப்படி நகைப்புக்குள்ளாக பேசுறாங்க. அது கிடையாது காரணம். தமிழ் தேசிய உறவுகள் எல்லாம் வணக்கம். நாம் தமிழ் கட்சி நான் எதுக்காக இருக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி 50 வருஷமாக ஆண்ட திராவிட கட்சிகள் நம்மள தமிழ் இனத்தையும் மண்ணையும் மொழியையும் முக்கால்வாசி அழிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்வளவோ நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்குது, மொழி அழிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் மீட்டெடுக்கன்றக்காக தான் நம்ம நாம் தமிழ் கட்சி உருவாகி இருக்குது. இப்போ இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள் முதல்ல வந்து நீங்கள் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க, அரசியல்னா என்ன, வரலாறு என்ன தெரிஞ்சுக்கிங்க. அது தெரியாதனால தான் இப்போ வந்த விஜய் அரசியல் கூட இருக்கட்டும், எல்லாம் சினிமா கவர்ச்சியில் எல்லாம் மூழ்கி போய் தவறான கட்சிக்கு ஓட்டு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 நாள் 6 நாள் கூட ஆகலை, எவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்குது. இதுக்காக தான் இந்த மாற்றம் தான் கேட்டீங்களா நீங்கள்? 15 வருஷமா அண்ணன் எவ்வளவோ மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு அரசியல் புரட்சி ஏற்படுத்தினார், எவ்வளவோ விஷயங்களை சொன்னார், எவ்வளவோ உறக்க சத்தியங்களையும் நீதியையும் சொன்னார்.
எதையுமே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எதுவும் உணரலையா? எதுவும் படம்லாம் அண்ணன் போட்டு காட்டினாரு. அப்பயும் உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னா இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம அரசியல் பண்ண வரல, நம்ம அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் தேடி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம அனைத்து உயிர்களுக்கும் வாழணும் இங்கே, அந்த முக்கியமாக வந்து பண்ணிட்டு கிடக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு இதை புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த அரசியல்ன்றது வந்து நான் எதுக்கு இதில் இருக்கிறேன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம மொழிக்காகவும் இனத்துக்காகவும் நிறைய பேர் உயிர் தியாகங்களை பண்ணியிருக்கிறாங்க. நிறையா அவங்க குடும்பத்தையே தியாகம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம காப்பாற்றணும். வருங்கால பிள்ளைங்களை வாழ்றதுக்காக வந்துக்கிட்டு நம்ம அவங்க எப்படி விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி வருங்கால சந்ததிகளுக்கு நம்மளும் இதை வந்துக்கிட்டு அவங்கள அர்ப்பணிச்சுட்டு போகணும். அதுதான் நன்றி விசுவாசம். நம்ம அந்த மாதிரி செய்ய கடமை தவறிட்டோம்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். தமிழ் தேசிய மக்கள் அரசியலை பழகுங்க. அரசியல் வேற, நம்ம வேற. அரசியல் ஒரு சாக்கடைன்னு விலகி போயிடாதீங்க. இந்த இலவசம் கொடுத்து திராவிட கட்சிகள் இந்த 50 வருஷமா நம்ம நல்லா ஏமாத்துறாங்க. இந்த திராவிட கட்சிகள் எதை செய்யுதோ இப்போ இருக்கிற விஜய் அரசியலும் அதான் பண்ணிட்டு இருக்குது. இலவசம் கொடுத்து இப்போ 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னென்ன திருட்டுத்தனமும் எந்த மக்களை ஏமாற்ற விஷயத்தையும் பண்ணிட்டு கிடக்குது இந்த தாவேக கட்சி. மக்கள் எல்லாம் சிந்திக்கணும். ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளையும் நீ உற்று பார்க்கணும். இளைஞர்கள்லாம் வந்து கேம் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, திரைக்க வச்சு இதுலேயே மூழ்கி போகாம, இளம் பெண்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை சீரழிச்சு கொள்ளாம அரசியலுக்கு வாங்க. சீமானண்ண பேசுகிற அரசியலை மூலியமே கேளுங்க. அதாவது கரு உருவாரிலேருந்து கல்லறைய போகிற வரைக்கும் அரசியல் தான். அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கான வாழ்வியலை விட்டு செல்ல முடியும். ரொம்ப கவனமாக நம்ம செயல்படணும். அரசியல்ன்றது சாதாரணமாக விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு ஓட்டும் உங்கள் தலையெழுத்து நிர்ணயிக்குது. அதனால நாம் தமிழ் இருக்கிறது வந்துட்டு மிக முக்கியமான பொறுப்பு நம்ம இருக்கிறோம். அதனால வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் அடுத்த வர சூழ்நிலைகளிலும் அரசியலையும் வந்துட்டு மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடணும். நாம் தமிழர்.